ரஷ்யா உக்ரைன் போர் தொடங்கி கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆக போகுது. இந்த 1.5 வருஷத்துல உக்ரைனுக்கு ஏற்பட்ட இழப்புகள் பில்லியன் கணக்குல இருக்கு. இந்த இழப்புகளை ரஷ்யா பல விதமா ஏற்படுத்தி இருக்கு உக்ரைனுக்கு. இந்த இழப்புகள் ஏற்படுத்துறதுக்கு காரணங்கள் அவங்களுக்கு ஆயுதங்கள். ரஷ்யா மோஸ்ட்லி இந்த உக்ரைன் போர்ல பாவிச்ச ஆயுதங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா க்ரூஸ் மிசைல்ஸும் ட்ரோன்ஸும். இதைத்தான் மெயினா அவங்க பாவிக்கிறாங்க. இந்த ட்ரோன்ஸையும் க்ரூஸ் மிசைலையும் வச்சுதான் அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே தரமட்டமாகி கொண்டிருக்காங்க. அப்படி பாவிச்ச ஒரு ட்ரோனை பத்தி தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். அதோட பேர் தான் shahed 136. கமிகாசி shahed 136 என்று சொல்ற ட்ரோன் ஈரான்ல தயாரிச்ச ஒரு ட்ரோன். இந்த ட்ரோன் ஏன் இந்த போர்ல முக்கிய பங்கா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமான விஷயம் இதுன்னு காஸ்ட் வெரி லோ காஸ்ட். அதாவது ஒரு கார் வாங்குற பிரைஸுக்கு இந்த ட்ரோனை வாங்கிடலாம். அதோட இதுல என்ஜின் சைனாவில தயாரிச்ச என்ஜின், டெக்னாலஜி ஜெர்மன் டெக்னாலஜி. இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் இந்த ட்ரோன் உருவாக்கி இருக்காங்க. மிக மிக விலை குறைவா. இந்த ட்ரோன் பேசிக்காவே உருவாக்கப்பட்டது என்னத்துக்காகண்டா சூசைட் ட்ரோன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி இந்த ட்ரோனால குண்டு வீச முடியாது. இந்த ட்ரோனே போய் அந்த டார்கெட்டை தாக்கும். அப்படித்தான் இந்த ட்ரோனை வடிவமைச்சிருக்காங்க. இந்த ட்ரோன் எப்படி ஒர்க் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரோனை லான்ச் பண்ண பிறகு இதுல டார்கெட்டுக்கு மேல போயிட்டு வட்டம் அடிச்சு கொண்டே இருக்கும். ஒன்ஸ் இதுல டார்கெட்டை இது ஐடென்டிஃபை பண்ணிட்டா உடனே அந்த டார்கெட்டுக்கு மேல போய் விழுந்து வெடிச்சிடும். அப்படித்தான் இந்த ட்ரோனை உருவாக்கி இருக்காங்க, ஒரு சூசைட் ட்ரோனா. இதுல நீளம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 3.56 மீட்டர். இதுல இறக்கைகளோட நீளம் எவ்வளவு பாத்தீங்கன்னா 2.95 மீட்டர். இதுல மொத்த நிறையும் 220 கிலோ. 5 இருந்து 50 கிலோ உள்ள ஒரு ஓவர் ஹெட்டை இதால சுமந்து செல்ல முடியும். இதுல யூஸ் பண்ற என்ஜின் எதுன்னு கேட்டீங்கன்னா மேடோ 550 என்ஜின் சொல்லுவாங்க. இந்த என்ஜின் கெபாசிட்டி எவ்வளவு கேட்டீங்கன்னா 50 சிசி தான். டிவிஎஸ் ஸ்கூட்டர் இருக்கும், மிதிச்சு கொண்டு ஒரு ஸ்கூட்டர் டிவிஎஸ் உருவாக்கி இருப்பாங்க. டிவிஎஸ் ஐ திங்க் சாம்பியன் நினைக்கிறேன், டிவிஎஸ் சாம்பியன் நினைக்கிறேன். அந்த மோட்டார் பைக்ல யூஸ் பண்ற என்ஜின் கெபாசிட்டி தான் இந்த ட்ரோன் என்ஜின். இந்த என்ஜின் சவுண்ட் 2 கிலோமீட்டருக்கு அங்கால இருக்கிற ஒரு ஆளுக்கும் கேட்கும். அந்த அளவுக்கு நோய்ஸியான என்ஜின் தான் இந்த என்ஜின். இந்த ட்ரோன்ல பாத்தீங்கன்னா ஒரு ட்ராக்கிங் மெக்கானிசம் இருக்கும். அந்த ட்ராக்கிங் மெக்கானிசத்துக்கு பேர் ஆன்டி ரேடியேஷன் சீக்கர் வாங்க. சர்க்கிட்ட இந்த ட்ரோன் மிடில்ல வச்சிருப்பாங்க. இந்த ஆன்டி ரேடியேஷன் சீக்கர்னு சொல்ற இந்த ட்ராக்கர் எப்படி வேலை செய்யும்னா, எனிமியோட ரேடியோ ஃப்ரீக்வன்சியை பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்டி ரேடியேஷன் சீக்கர் ட்ராக்கர் மாடிஃபை பண்ணிருக்காங்க. அதாவது ட்ரோனை ஏவப்பட்ட கைக்கு இந்த ட்ரோன் எனிமியோட பேஸ் லைன்ல இருந்து ஒரு ரேடியோ சிக்னல் டிடெக்ட் பண்ணிட்டு அந்த சிக்னலுக்கு நேரா போய் அதுல விழுந்து வெடிக்கும். இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இதால 1000 கிலோமீட்டருக்கு இலகுவா பறக்க முடியும். அதனாலதான் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல இந்த ட்ரோன் மிகப்பெரிய பங்கா இருக்கு. உயிரிழப்புகளையும் கொஸ்டையும் குறைக்கிறதுக்காக ரஷ்யா கையாளுற ஒரு சிம்பிள் யுக்தின்னு சொல்லலாம். இந்த நண்பன் படம் பார்த்திருப்பீங்க. அதுல அந்த ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்ணது, மூணுல எழுதக்கூடிய அளவுக்கு இந்த பெண்ணை உருவாக்கி இருக்காங்க, மில்லியன் கணக்கில் செலவு பண்ணிட்டு. அப்ப விஜய் சொல்வார், சிம்பிள் செலவு பண்ணி செய்யறதுக்கு ஒரு பென்சிலால எழுதிட்டு போயிடலாமே. அதே டெக்னிக்கை தான் ரஷ்யா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க உக்ரைன் வார்ல. ட்ரோனை லான்ச் பண்றதுக்கு கீழே ஒரு பூஸ்டர் இருக்கும். அந்த பூஸ்டரை வச்சு தான் இந்த ட்ரோனை லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த பூஸ்டரால ட்ரோன் லான்ச் ஆன கைக்கு பின்னால இருக்கிற என்ஜின் வேலை செய்ய வலிக்கிடும். இந்த என்ஜின் வேலை செய்ய வலிக்கிட்டோன்னே இந்த ட்ரோன் ஸ்மூத்தா பறக்க வலிக்கிட்டோம். ட்ரோனை லான்ச் பண்றதுக்கு அவ்வளவு பெரிய செலவெல்லாம் ஆகாது. சும்மா ஒரு கண்டெய்னர் ட்ரக்லயே கொண்டு போய் வச்சு லான்ச் பண்ணிட்டு வந்துருவாங்க ஒரு 10-15 ஒரே சமயத்துல. ட்ரோன்ல நாங்க நார்மலா யூஸ் பண்ற ஜிபிஎஸ் ட்ராக்கிங் சிஸ்டத்தை தான் வச்சிருக்காங்க. ஸோ அதை வச்சுதான் இது தன்னோட டார்கெட்டை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு போகும். ஜிபிஎஸ் சிக்னலை வச்சு ட்ராக் பண்ணி பறக்கும். ட்ரோன்ஸ் எல்லாம் நான் முதல்ல சொன்ன மாதிரி தனியா லான்ச் பண்ண மாட்டாங்க. ஒரு 10-15 ட்ரோனை ஒன்றாவே லான்ச் பண்ணி அனுப்பிடுவாங்க. அதாவது ஒரு டார்கெட்டுக்காக 10 ட்ரோன் அனுப்புவாங்க. 10 ட்ரோன் ஒரே டார்கெட் தான் பேஸ் பண்ணி போகும். 10 ட்ரோன்ல 9 ட்ரோன் அழிஞ்சாலும் 10வது ட்ரோன் அதோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணும். மிகவும் குறைந்த உயரத்துல பறக்கக்கூடியது. அதாவது நிலத்திலிருந்து 100 மீட்டர் உயரத்துக்கு பறந்து செல்லும். ஸோ நிலத்திலிருந்து 100 மீட்டர் உயரத்துக்கு கீழே இருந்தால் ரேடார்ல கடைசி மட்டும் சிக்காது. இது எப்போ மேலே எழும்பும்னு கேட்டீங்கன்னா, இதுல ஒன்ஸ் இதுல டார்கெட் இது ஐடென்டிஃபை பண்ணிச்சுட்டா அப்படியே ஜம்ப் பண்ணி எழும்பி கீழே அப்படியே செங்குத்தா குத்துமாலும் அந்த டார்கெட்டுக்கு மேல. அந்த டைம்ல ரேடார் டிடெக்ட் பண்ணாலும் இட்ஸ் டூ லேட். அவங்களால அதை அழிக்க முடியாது. பேசிக்கா இது ஜிபிஎஸ் சிக்னலை ட்ராக் பண்ணி பார்க்கறதால இதை ஈஸியா வீழ்த்த முடியும். ஒரு எலக்ட்ரானிக் ஜாமிங் சிஸ்டத்தை ஒரு இடத்துல வச்சாங்கன்னா அந்த இடத்துல இந்த ட்ரோனால பறக்க முடியாது. ட்ரோனை அடிக்கிறதுக்கு உக்ரைன்ட்ட கவுண்டரா என்ன இருக்குன்னு கேட்டீங்களா, ஜாவலின் இல்ல ஸ்டிங்கர்னு சொல்லி ஒரு ஏர்கிராஃப்ட் மிசைல் இருக்கு. இந்த மிசைல் கிட்டத்தட்ட $78,000 பெறுமதி உள்ளதுதான் இந்த மிசைல். $20,000 பெறுமதியான ஒரு அழிக்கிறதுக்கு உக்ரைனுக்கு $78,000 செலவழியுது
உக்ரைன் தான் இழப்பு கூட. ஏன்னா ஒரு ட்ரோனோட விலை வந்து ரொம்ப சீப். ஆனா இவங்கள்ட்ட இருக்கிற ஆயுதம் எல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அமெரிக்காவோட பேட்ரியாட் மிசைலா இருக்கட்டும், ஸ்ட்ரிங்கர், ஜெவலின், ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் வந்து இவங்கள்ட்ட இருக்கு. ஸோ இருக்கிறது எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ரஷ்யா வந்து யூஸ் பண்ற இந்த டெக்னிக் வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வந்து டிசேபிள் பண்ணணும். அதாவது இவங்க மிசைல்ஸ் யூஸ் பண்ண வந்து மிசைல் வந்து ஸ்டாக் இல்லா போகும். அந்த ஸ்டாக் இல்லா போற டைம்ல இவங்க வந்து இவங்களோட ஃபிளைட்டை வச்சோ இல்ல இவங்கள்ட்ட இருக்கிற டெக்னாலஜியை வச்சோ அவங்களோட ஏரியா வந்து அடிச்சிருவாங்க. ஜெர்மன் ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டம் சொல்லி உக்ரைன்ல இருக்கு, அதை வச்சு அடிக்கலாம். இது பேர் வந்து பிளாக் பேன்சர்னு சொல்லுவாங்க. இரண்டாம் உலக போர்ல ஏர்கிராஃப்டை விழுத்துறதுக்காகவே ஸ்பெஷலா உருவாக்கப்பட்ட ஒரு டேங்க். விஷயமும் இந்த டேங்க்ல இருக்கு கேட்டீங்கன்னா, இதுல ஒரு ரேடார் இருக்கும், லோ ரேஞ்ச் ஆல்டிடியூட் ரேடார். ஏதாவது ட்ரோன் வந்து இதை டிடெக்ட் பண்ணி வெளுத்திடும். 5 கிலோமீட்டர் ரேடியஸுக்குள்ள இருக்கிற அத்தனை ட்ரோனையும் இந்த ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிஷின் கன்னால சுட்டு வெளுத்த முடியும். என்னதான் இவங்க வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கொண்டு வச்சாலும் ட்ரோன் தனியா வராதுன்னு சொன்னோம். ஒரு 10-15 ட்ரோன் வந்து ஒண்டா வரும். இந்த மாதிரி ஒரு குரூப்பா வரும் அப்படின்னு சொல்லி எல்லா பக்கத்தாலையும் வருவாங்க. ஸோ இவங்களோட டார்கெட் ஒண்டா இருந்ததுன்னா இந்த ஒரு ஆன்டி ஏர்கிராஃப்ட் சிஸ்டத்தாலையும் இந்த ட்ரோன்ஸை நிப்பாட்ட முடியாது. அதோட டார்கெட்டை கடைசி ஒரு ட்ரோனாலையும் அச்சீவ் பண்ண முடியும். இப்படிப்பட்ட ஒரு சீப்பான அப்படின்னு சொல்றத ரொம்ப சீப்னே சொல்லலாம். ரஷ்யா பொறுத்தளவுல இந்த ட்ரோன்ஸ் வந்து இருந்து இறக்குமதி செய்யறாங்க, மிகவும் விலை குறைவா. இந்த வகையில பார்க்க போனா ரஷ்யாவுக்கு வந்து இழப்புகள் குறைவா தான் இருக்கு. மட்டும் ரஷ்யாவோட இழப்புகளை வந்து உக்ரைன் கொஞ்சம் பெருசாவே சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை இல்லை. போனீங்கன்னா உக்ரைனுக்கு தான் இழப்புகள் அதிகமா நடந்திருக்கு. இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாடியும் பிரச்சனை இல்லை, ஒரு லைக் மட்டும் போட்டு போங்க. நான் KA52 வீடியோக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சிருக்கு, ரொம்ப நன்றி. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் உங்களுக்காக பதிவு பண்றதுக்கு காத்துக்கொண்டிருக்கேன்.